பதஞ்சலி சித்தர் யோக சூத்திரங்களை இயற்றி யோக கலைக்கு அடித்தளம் அமைத்தவர். தமிழ் சித்த பாரம்பரியத்தில் முக்கியமானவர். நந்தி தேவரிடம் யோகத்தை கற்று சிதம்பரத்தில் ஜீவ சமாதி அடைந்ததாக நம்பப்படும் இவர் பதஞ்சலி முனிவர், யோகாவின் தந்தை என போற்றப்படுகிறார். இன்றும் இவரது ஜீவசமாதி திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் உள்ளது. பதஞ்சலி சித்தரின் வரலாறு. ஹிஸ்டரி ஆஃப் பதஞ்சலி சித்தர். 1. யோகத்தின் தந்தை. பதஞ்சலி சித்தர் யோக சூத்திரங்களை யோகா சூத்ரஸ் தொகுத்து யோக கலையை முறைப்படுத்தியவர். இதனால் இவர் யோகாவின் தந்தை என போற்றப்படுகிறார். 2. சித்தர் மரபு. 18 சித்தர்களில் ஒருவர். தமிழ் சித்தர்கள் சைவ சித்த பாரம்பரியம் வரிசையில் முக்கியமான யோகியாக கருதப்படுகிறார். 3. யோக ஞானம். நந்தி தேவரிடமிருந்து நேரடியாக யோக கலையை கற்றுக்கொண்டதாக திருமூலர் போன்றோர் கூறுகின்றனர். 4. காலம். கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்திருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் 5. ஜீவசமாதி. இவர் சிதம்பரத்தில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. தற்போது திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் உள்ள இடமே பதஞ்சலி சித்தரின் ஜீவசமாதி தலமாக கருதப்படுகிறது. முக்கிய படைப்பு. யோக சூத்திரங்கள். யோகாவிற்கான அடிப்படை நூலாக கருதப்படும் யோக சூத்திரங்களை இயற்றினார். வழிபாடு. சித்தர்களின் வழிபாட்டில் பதஞ்சலி முனிவரும் ஒருவர். இவரது திருவுருவப் படத்தை பலகையில் வைத்து மஞ்சள், அரிசி மாவு கோலங்கள் இட்டு வணங்கும் முறைகளும் உண்டு. சுருக்கமாக, பதஞ்சலி சித்தர் யோக நெறியை உலகிற்கு கொண்டுவந்த ஒரு மகான். சித்தர்களின் வரிசையில் சிறப்புமிக்கவர். இவரது ஞானமும் போதனைகளும் இன்றும் யோகத்துறைக்கு ஆதாரமாக விளங்குகின்றன.